எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாயங்காலம் டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு சூடாக வடை இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் இல்லையா? இன்றைக்கி நான் 2 சூப்பரான வடை ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று ஜவ்வரிசி வடை, இன்னொன்று வாழைக்காய் வடை. வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் 1/2 கப் ஜவ்வரிசி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஜவ்வரிசி நல்ல உப்பி சாஃப்டாக இருக்குது. இதை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த வடைக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு தோல் எடுத்து சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருங்க. அடுத்து கொஞ்சம் வேர்க்கடலையை வறுக்கணும். நான் 1/2 கப் தோல் இருக்கிற வேர்க்கடலையை வறுக்க போகிறேன். இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. கடலையோட நிறம் மாறுற வரை வறுக்கணும். நீங்கள் தோல் இல்லாத வேர்க்கடலையும் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்க, வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதும் தோலை எடுத்துருங்க. வறுத்த வேர்க்கடலையை மிக்சர் ஜாரில் மாற்றி கொரகொரப்பாக அரைங்க. இது வடைக்கு நல்ல ஒரு கிரன்ச் கொடுக்கும். கொஞ்சம் பெரிய போல் எடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டு மசிங்க. இதுக்கு நீங்க பொட்டேட்டோ மேஷர் இல்லைன்னா கையில கூட மசிக்கலாம். கிழங்க மசிச்சாச்சு. இதுல மற்ற பொருட்களை சேர்க்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசி, நறுக்குன 4 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பொடி பண்ண கல்லுப்பு. உங்கள் தேவைப்படி நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து அரைச்ச வேர்க்கடலை, நறுக்குன கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கையால் நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. வடை கலவை இப்போ ரெடி. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வடை செய்ய ஆரம்பிக்கலாம். வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா இந்த வடை கலவை கையில் ஒட்டும். கொஞ்சம் வடை மாவை எடுத்து தட்டுங்க. ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட மீடியம் சைஸ் வடை செய்கிறேன். கடாயில் பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வடையை போடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிங்க. இந்த வடை செய்யும் போது ஜவ்வரிசி கண்டிப்பாக 6 மணி நேரத்துலேருந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். ஜவ்வரிசி நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கணும். இல்லைன்னா பொரிக்கும் போது ஜவ்வரிசி வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜவ்வரிசி வடை இப்போ ரெடி. டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா சட்னியோட சூடாக சர்வ் பண்ணுங்க. வாழைக்காய் வடை செய்யறதுக்கு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோல் எடுக்காம 3 துண்டுகளாக வெட்டுங்க. ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி வெட்டின வாழைக்காய் துண்டுகளை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3-4 விசில் வர வரைக்கும் வேக வைங்க.
வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. வெளியில் எடுத்து ஆற விடுங்க. வாழைக்காய் ஆறிடுச்சு. இப்போ தோல் எடுத்துருங்க. வாழைக்காய் நல்லா வெந்து இருக்கிறதுனால தோல் ஈஸியாக வந்துடும். வேக வச்ச வாழைக்காயை நல்லா மசிக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். செஞ்ச மசாலாவை வடையா தட்டி வச்சுக்கோங்க. வடையை பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடாக்குங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை மெதுவாக போடுங்க. வடை நல்ல பொன்னிறமாற வரைக்கும் நல்லா பொரிக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நல்ல சூடாக பரிமாறுங்க. நம்ம யூஸ்வலாக செய்கிற வடை இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.